வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2ல கேபிட்டல் கெயினோட ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். பார்க்கலாமா? இப்ப பாருங்க. இது வந்து ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் அசெட், லாங் டெர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசெட்ட வந்து கிளாசிஃபை பண்றோம். எதெல்லாம் ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னா, பாருங்க ஃபினான்ஷியல் அசெட்டா இருந்துச்சு அப்படின்னா 12 மந்த்ஸ் ஆர் லெஸ். அவ்வளோ பீரியட் தான் அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 12 மாசம். அதுக்குள்ள அதை சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பாத்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் அசெட் ஆயிடும். அந்த ஃபினான்ஷியல் அசெட்ல எதெல்லாம் வருதுன்றத பாருங்க. ஷேர்ஸ் வந்து லிஸ்டட் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸா இருந்துச்சுன்னா 24 மந்த்ஸ்க்கு கம்மியா வச்சிருந்தாங்கன்னா ஓகே. அதாவது லிஸ்டட் ஷேரா இருந்ததுன்னா 12 மாசத்துக்கு கம்மியா இருக்கணும். அண்ட் அன்லிஸ்டட் ஷேரா இருந்தா 24 மந்த்ஸ்க்கு கம்மியா ஹோல்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், ஜீரோ கூப்பன் பாண்ட். ஓகேவா? இதுவே நான் பினான்சியல் அசெட்டா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பினான்சியல் அசெட். நான் பினான்சியல் அசெட்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 24 மந்த்ஸ். ஓகே, அவங்க பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து 24 மாசத்துக்கு கம்மியா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாங்கி 24 மாசத்துக்குள்ள வித்துட்டாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே, அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம்ல வருது. அசெட் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். என்னென்ன அசெட்டுக்கெல்லாம் நம்ம டெப்ரிசியேஷன் போடுறோமோ, ப்ராப்ளம்ல வந்து அசெட் கொடுத்து அதுக்கு டெப்ரிசியேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல தான் வரும். இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மிஷினரி ஃபர்னிச்சர் இருக்கு. ஓகேவா? மிஷினரிக்கு டெப்ரிசியேஷனும் ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் போட்டோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா டைமண்டா இருந்துச்சு அப்படின்னா 36 மந்த்ஸ்க்கு கம்மியா வந்து அதை வச்சிருந்தோம். ஓகே, டைமண்டை வாங்கி 36 மாசத்துக்குள்ளே வித்துட்டோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கும். எதுக்காக இந்த அசெட்டை முதல்ல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னா வெறும் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும். இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் முதல்ல நம்ம அசெட்டை வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படின்றத பிரிக்கிறோம். அதாவது டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து அது டேட் ஆஃப் சேல், இதுக்கு இடைப்பட்ட மந்த்ஸ் வந்து எத்தனை அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த அசெட்டை நம்ம கிளாசிஃபை பண்றோம். எஸ். இப்ப லாங் டேர்ம் பார்க்கலாமா? பாருங்க. பினான்சியல் அசெட்டா இருந்ததுன்னா மோர் தென் 12 மந்த்ஸ். ஓகே, அதுல எது வருது பாருங்க. ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டடா இருந்துச்சுன்னா 24 மந்த்ஸ்க்கு மேல. ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் வருது. அப்புறம் நான் பினான்சியல் அசெட் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 24 மாசத்துக்கு மேல, அதாவது 2 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்து அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா அதுல வர கெயின் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இதுவும் 24 மந்த்ஸ் தான். ஓகே, டைமண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா 36 மாசத்துக்கு மேல வச்சிருந்து நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். அதுக்குள்ளவே சேல் பண்ணிட்டோம்னா ஷார்ட் டேர்ம்ல போயிடும். இப்ப அடுத்து எப்படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை கம்ப்யூட் பண்றது அப்படின்றது தான் நான் சொன்னேன் இல்லையா. சேல் கன்சிடரேஷன்ல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்றோம். இதுவே நம்ம லாங் டேர்மா இருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு காமிப்போம் பாருங்க. இண்டெக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பாருங்க சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷன்ன்றது எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறோம், அந்த சேலுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிருந்தோம்னா அதை மைனஸ் பண்ணணும். வர்றதுதான் நெட் சேல் கன்சிடரேஷன். அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ன்றது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதையும் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண பிறகு வர்றதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன பாத்தீங்கன்னா 54B, 54D, 54G, 54GAல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் உண்டு. ஓகேவா? இது வந்து மைனஸ் பண்ண பிறகு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண பிறகு வர்றதுதான் டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதை தான் டாக்ஸ் பண்ண போறோம். ஓகே, எஸ். இப்ப அடுத்து வந்து லாங் டேர்ம் பார்க்கலாமா? பாருங்க. சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல், நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இதை தான் உங்களுக்கு அங்க நான் சொன்னேன். இந்த வெறும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம். அப்ப வர்றது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரியுதா? இதுல பாருங்க நான் சொன்ன மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் பாருங்க. 54, 54B, 54D, 54EC, 54F, G,
GA, GB இவ்ளோ செக்ஷன்ஸ்ல எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். டாக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன்ஸ் போக கிடைக்கிறது பேரு. ஓகேவா? எஸ். இப்ப வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்ற ஃபார்மேட் ஷார்ட் டேர்ம்க்கும் லாங் டேர்ம்க்கும் பார்த்தாச்சு. இப்ப இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சொன்னோம் இல்லையா, அது என்னன்றத பார்க்கலாம். இந்த அசெட் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு கேபிட்டல் அசெட்ல அப்படின்றத பார்த்தோம். இது எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட் கேபிட்டல் அசெட்டே ஆகாது. இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசெட்டே இல்லைன்றது. ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க. பர்சனல் எஃபெக்ட், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ரூரல் இந்தியா, அப்புறம் 6% கோல்டு பாண்ட், ஸ்பெஷல் பேரர் பாண்ட், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், கன்சியூமபிள் ஸ்டோர், வேரிங் அப்பேரல், ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் அசெட்டே கிடையாது. அப்ப இந்த சாப்டர்ல இதை சேல் பண்ணாலும் எது பண்ணாலும் நமக்கு டாக்ஸபிள் ஆகாது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா லேண்ட் நாட் சூட்டட் வித்தின் ஜூரிடிக்ஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி ஆர் கண்டோன்மெண்ட் போர்ட், 7% கோல்ட் பாண்ட், கோல்ட் டெபாசிட் பாண்ட், டெபாசிட் சர்டிபிகேட், ரா மெட்டீரியல்ஸ், மோட்டார் கார், ஃபர்னிச்சர் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட், வீட்டுக்காக வாங்குற ஃபர்னிச்சர், மோட்டார் கார் வீட்டுக்காக வாங்கணும் அப்படின்னா. ஓகே, அப்புறம் வந்து லேண்ட் சிச்சுவேட்டட் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் எனி முனிசிபாலிட்டி ஆர் கண்டோன்மெண்ட் போர்ட், நேஷனல் டிஃபென்ஸ் கோல்ட் பாண்ட். ஓகே, அப்புறம் கோல்ட் டெபாசிட் ஸ்கீம், கம்ப்யூட்டர், ஏசி, மியூசிக் சிஸ்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் அசெட்டே கிடையாது. ஓகே, அப்ப இதெல்லாம் சேல் பண்ணுவோம் அப்படின்னா அது இங்க கொண்டு வர வேண்டியது இல்லை. அடுத்து காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, இது பாருங்க. லாங் டேர்ம் அசெட் வந்து அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2001 இருந்துச்சுன்னா, ஓகே, 1/4/2001க்கு முன்னாடி அந்த அசெட்டை வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட், என்ன பிரைஸ்க்கு அதை வாங்கணும், இல்ல ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதுல எது ஹையரோ அதை வந்து சிஐ ஆஃப் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், எந்த இயர்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் சேல், சேலை தான் நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். டிவைடட் பை காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் 2001-2. ஓகேவா? இது பிஃபோரா இருந்துச்சுன்னா. ஆஃப்டர் இந்த டேட்டா இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட். ஓகே, 1/4/2001க்கு முன்னாடி இருந்ததுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூயோட கம்பேர் பண்ணி எது ஹையஸ்டோ அதை எடுக்கணும். அப்புறமா இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் தான். ஓகே, அப்புறம் காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை இயர் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் அக்விசிஷன். இது பாத்தீங்கன்னா 2001-2ல என்ன, இது வந்து எந்த இயர்ல அக்வயர் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க எடுக்கிறது நம்ம என்னது ஆக்சுவல் காஸ்ட் தான் எடுக்கிறோம், அதனால. ஓகே, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்டூ சிஐஐ ஆஃப் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை இயர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எந்த இயர் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் அண்ட் எந்த இயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்ஃபர்ன்றது சேல் தான். ஓகே, இதுதான் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபார்ஃபீட்டட். ஒருவேளை ஏதாவது ஒரு அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணிருக்காங்க சேலுக்காக, ஆனா ஃபார்ஃபீட் பண்ணிட்டாங்க, அந்த சேல் நடக்கல, அந்த அமௌண்ட்டை ஃபார்ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்றது பாருங்க. ஃபார்ஃபீட்டட் பிஃபோர் 1/4/2014க்கு முன்னாடி ஃபார்ஃபீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து அந்த அட்வான்ஸ் மணியை சப்ராக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? 1/4/2014க்கு முன்னாடி இந்த ஃபார்ஃபீச்சர் நடந்திருக்கு அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து அந்த அட்வான்ஸ் மணியை டிடக்ட் பண்ணிக்கிறோம். இல்ல 1/4/2014க்கு அப்புறமா நடந்திருக்கு ஆஃப்டர் அப்படின்னா அது நமக்கு இந்த சாப்டர்லயே கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு போயிடும். ஓகே, அட்வான்ஸ் மணி ரிசீவ் பை ப்ரீவியஸ் ஓனர், அதாவது இப்ப வந்து அசிசிஓ வந்து ரிசீவ் பண்ணல, அதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் வந்து அந்த அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணிருக்காரு அப்படின்னா இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா not to be deducted from cost of acquisition of the present owner. ஓகே, பிரசன்ட் ஓனரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து அதை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். இது வந்து ப்ரீவியஸ் ஓனர் நமக்கு வந்து பிக்சருக்கே வரப்போறது இல்ல. இது பாத்தீங்கன்னா பிஃபோரா இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஆஃப்டரா இருந்துச்சுன்னா அது இந்த ஹெட்டுக்கே வராது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா போயிடும். ஓகே, அந்த அட்வான்ஸ் மணியை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளவுதான், விட்டுடணும். அடுத்து பார்க்கலாம். இப்ப வந்து ஒரிஜினல் ஷேர், போனஸ் ஷேர், ரைட் ஷேர். இப்ப வந்து ஒரிஜினல் ஷேரா இருந்துச்சு, இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ.
அதுல எது ஹையரோ அதை எடுத்துக்கணும். ஆஃப்டர் இந்த டேட்டுக்கு அப்புறமா வாங்கியிருக்காங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கணும். இது ஒரிஜினல் ஷேருக்கு. இதுவே போனஸ் ஷேரா இருந்துச்சுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001. ஓகே, ஆஃப்டர் இந்த டேட்டா இருந்துச்சுன்னா நில், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே கிடையாது. ஓகே, இதெல்லாம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரிஜினல் ஷேரா இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதுல எது ஹையரு. ஆஃப்டர்ல பார்க்கும்போது ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கணும். போனஸ் ஷேர்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும். ஆஃப்டர் அப்படின்னா அதுக்கு நில். இதுவே ரைட் ஷேரா இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் பெய்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். ஒரிஜினல் மாதிரியே, ஓகே, ஒரிஜினல் ஷேர்ஸ் மாதிரியே ரைட் ஷேரையும் ட்ரீட் பண்ணணும். ஆனா ஆஃப்டரா இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ரைட் ஷேர் பிளஸ் அமௌண்ட் பெய்ட் டு கம்பெனி. ஓகே, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ரைட் ஷேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன காஸ்ட் பண்ணிருக்கோம் பிளஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க, அதுதான் அமௌண்ட் பெய்ட் பை கம்பெனி. இதையும் ஆட் பண்ணிக்கணும் ஆஃப்டரா இருந்துச்சு அப்படின்னா. எஸ், இப்ப அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் கெயின்ல எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல என்னென்ன எக்ஸம்ஷன் அண்ட் எவ்வளவு கிளைம் பண்ணலாம், எதுக்காக கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறது. ஓகே, பாருங்க, எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54. இது வந்து எக்ஸம்ஷன் 54 எப்ப வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 54ல எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனா இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் இந்த 54ல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருக்கீங்க. ஓகே, இன்னும் 1 இயர்க்குள்ள புதுசா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்க. ஓகே, வித்தின் 1 இயர் பிஃபோர் ஆர் 2 இயர்ஸ் ஆஃப்டர் த சேல். ஓகே, நீங்க சேல் பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, 1 இயர் பிஃபோர் சேல் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா சேல் நடந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த 54ல நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இல்ல ஒரு புதுசா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க எப்போ அப்படின்னா சேலுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்குள்ள. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் another house within 3 years after the sale. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிருக்கீங்க, கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க and withdrawn it within 3 years after to invest in a residential house. ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக அதை வித்ட்ரா பண்ணலாம் 3 years after the sale. ஓகே, இத மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம 54ல எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் வந்து 2 crore மேல வந்து இருக்கக்கூடாது. ஓகே, 54ல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும் அண்ட் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும், இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறமா சேல் பண்ணதுக்கு அப்புறமா வாங்கியிருக்கணும், இல்ல அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் ஸ்கீம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகே, இது வந்து 2 crore மேல இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் 54ன்றது. அடுத்து பாத்தீங்கன்னா 54B. ஓகே, 54B வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு. இது பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கலாம். ஓகே, இத வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல் பண்ணது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்லையா, இத வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ள, சேல் நடந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த 54B வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 54D. 54Dன்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, கவர்மெண்ட் சில இடத்த வந்து கம்பல்சரியா ஏதோ அங்க ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்றதுனால அந்த லேண்டையோ இல்ல அவங்க இருந்த பில்டிங்கையோ வந்து அக்வயர் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அதுல வர கேபிட்டல் கெயின்ல வந்து நம்ம எக்ஸம்ஷன் இந்த 54Dல வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுலன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஓகே, எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா அந்த சேல் நடந்த அந்த கம்பல்சரி அக்விசிஷன் நடக்குது இல்லையா, அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வித்தின் 3 இயர்ஸ் ஆஃப் சேல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 54D வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அடுத்து 54EC. இது பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து சேல் பண்றோம்.
ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து சேல் பண்ணிட்டு அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இல்ல ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இல்ல பாண்ட்ஸ் ஆஃப் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஓகே, 54 ஈசி. இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 54F. ஓகே, 54Fன்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதா ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், எந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளோட சேல் வந்து எந்த அசெட் வேணா இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். ஆனா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது என்னவா இருக்கணும்? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். எவ்வளவு நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும்? வித்தின் 1 year before the sale or 2 years after the sale. ஓகே, சேல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல சேல் நடந்து 2 வருஷத்துக்குள்ளயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. ஓகே, இல்ல கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணலாம். எவ்வளவு நாளுக்குள்ள? சேல் நடந்து 3 வருஷத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல, நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அந்த அமௌண்ட்டை. கேபிட்டல் கெயின் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுல டெபாசிட் பண்ணி வச்சு அதை வித்ட்ரா பண்ணி நியூ ஹவுஸையும் வாங்கலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா 54Fல வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது 54Fல எந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் சேல் பண்ணாலும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். எஸ், இப்போ உங்களுக்கு எக்ஸம்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ 54G வந்து நம்ம எதுக்காக கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். எதுக்காக டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்றோம். அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, அப்ப அதுல வர கெயினை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு நியூ மிஷினரிலயோ இல்ல வந்து லேண்ட் பில்டிங் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம். எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேல் நடந்தது இல்லையா, அப்ப அந்த சேல் நடந்து 2 வருஷத்துக்குள்ளயோ இல்ல சேல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 54Gல நம்ம இந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணலாம். எஸ், இப்போ உங்களுக்கு கேபிட்டல் கெயினோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர்ல இருக்க நம்ம ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.